Hello students, welcome to eCareer Plus. இன்னைக்கு இந்த வீடியோ செஷனில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரிங்கை எப்படி நம்ம சாலிட்வொர்க்ஸில் ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டாப் லைன் சூஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம். அதோட டயாமீட்டர் வந்து 60 mm. ஓகே, 60 mmக்கு நம்ம செட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாம் ஸ்கெட்ச் விட்டு வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு லாஸ்ட்டு வந்து கர்வ்ஸ் இருக்கும். அதில் கீழே ஹெலிக்ஸ் அண்ட் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கர்வை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் நமக்கு தேவையான அந்த கர்வோட ஹைட்டு, அப்புறம் எவ்வளோ ரெவல்யூஷன்ஸ், அந்த கர்வில் எவ்வளோ ரெவல்யூஷன்ஸ் நமக்கு வேணுமோ அந்த ரெவல்யூஷன் கவுண்ட்டு, அதை ரெண்டையும் கொடுத்துட்டு நாம் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஹெலிக்ஸ் கர்வ் கிரியேட் ஆயிரும். ஓகே, இந்த கர்வ் தான் நம்ம ஸ்ப்ரிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பாத்தாக ஆக்ட் ஆக போகுது. ஸோ அதுக்காக தான் இந்த ஹெலிக்ஸ் கர்வை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரைட் பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு நாம் அதை ஸ்கெட்ச் கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அந்த ஹெலிக்ஸ் கர்வோட கீழ் பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி அங்கே சென்டர் பாயிண்ட்டாக வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணிவிட்டு அதோட டயாமீட்டர் 6 mm கொடுத்துக்கிறோம். ஓகே, ஸ்கெட்சை விட்டு வெளில வர்றோம். வந்துட்டு நாம் ஸ்வீப் டூலை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளை ஸ்கெட்சாகவும் அந்த ஹெலிக்ஸ் கர்வை வந்து பாத்தாகவும் கொடுத்துட்டு நாம் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்ப்ரிங்கு கிரியேட் ஆயிரும். அப்புறம் சர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு கட் வித் சர்ஃபேஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு நாம் டாப் லைன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டாப் லைனில் இருந்தால் நமக்கு வந்து அந்த 90 mm ஹைட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஹைட்டுக்கு நமக்கு அந்த பிளேனில் இருந்தால் வரணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பிளேனை செலக்ட் பண்ணி அது கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஆப்ஷனை கட் பண்ணிடுறோம். அதே மாதிரி அங்கேருந்து அந்த ஸ்ப்ரிங்கோட ஹைட்டு என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஹைட்டுக்கு நாம் இன்னொரு பிளேன் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பிளேனை ரெஃபரன்ஸாக வச்சு அதே கட் வித் சர்ஃபேஸ் டூலுக்குள்ளே போயிட்டு அந்த பிளேனுக்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா போர்ஷன் அதை வந்து கட் பண்ணிடுறோம். அந்த ரெண்டையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்ப்ரிங்கு சாலிட்வொர்க்ஸில் கிரியேட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் 4 டூலில் நாம் சாலிட்வொர்க்ஸில் ஸ்ப்ரிங் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம்.